أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக இன்றைய விடுமுறை நாளில் மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடமாகிய அவனுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து நல்லுபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வசனத்தில் உண்மையான முஃமின்கள், உண்மையான நம்பிக்கையாளர்கள் யார் என்ற விவரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ளத் தெளிவாக விவரிக்கின்றான். அந்த வசனம் அல் பக்ரா அத்தியாயத்தின் 177வது வசனம், 2வது அத்தியாயம் 177வது வசனம். அந்த வசனம் எப்போது இறங்குகிறது என்றால், அல் குர்ஆனில் சில வசனங்களுக்கு அவை இறங்கியதற்கான காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வசனங்களுக்கும் சபபுன் நுசூல், அது இறங்குவதற்கான காரணம் சொல்லப்படாவிட்டாலும் குறிப்பிட்ட சில வசனங்கள் இன்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலையில் இறங்கியது என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்படித்தான் இந்த வசனம் இறங்குவதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அந்த வசனத்துடைய அர்த்தத்தை முதலாவது உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல. உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ நீங்கள் திருப்புவது நன்மை அல்ல. வலாக்கின்னல் பிர்ர, மாறாக நன்மை என்பது, நன்மைக்குரியவர் யார் என்றால், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் நன்மைக்கு உரியவர். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் நன்மைக்கு உரியவர்.
வல் கிதாபி, கிதாப் வேதத்தை யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, வன் நபியீன் நபிமார்களை யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ, வல் கிதாபி வன் நபியீன் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்தான் நன்மைக்குரியவர். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா, செல்வத்தின் மீது அவருக்கு நேசம் இருந்த போதிலும், காசு பணத்தை அவர் விரும்பிய போதிலும், அந்த செல்வத்தை யார் கொடுக்கின்றாரோ அவர்தான் நன்மைக்குரியவர். யாருக்கு? ذوில் குர்பா உறவினர்களுக்கு, வல் யதாமா அனாதைகளுக்கு, வல் மசாகீன் ஏழைகளுக்கு, வபுன சபீல் வழிப்போக்கர்களுக்கு, வஸ்ஸாயிலீன் கேட்பவர்களுக்கு, நம்மிடத்திலே வந்து யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு, வஃபிர் ரிகாப் அடிமைகளை விடுதலை செய்வதற்காக யார் செல்வத்தை கொடுக்கின்றாரோ அவர்தான் நன்மைக்குரியவர். இது எல்லாமே ஒரே வசனம் தான். இப்ப நான் படிக்கிறது நீண்ட வசனமாக இருந்தாலும் அது ஒரு வசனம் தான். தொழுகையை யார் நிலைநாட்டுகிறாரோ, ஜகாத்தை யார் கொடுக்கின்றாரோ அவர்தான் நன்மைக்குரியவர். உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்கள்தான் நன்மைக்குரியவர்கள். துன்பங்களிலும் சோதனைகளிலும், துன்பங்களிலும் வறுமையிலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். வஹீனல் பஸ் போரின் போதும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமைசாலிகள் அவர்கள்தான் நன்மைக்குரியவர்கள். உலாயிகல்லதீன ஸதகு இவர்கள்தான் உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன் இவர்கள்தான் தக்வாதாரிகள், பயபக்தியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நிறைவு செய்கின்றார். இப்ப இந்த வசனத்தை பற்றித்தான் நாம் இன்றைய அமர்வில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வசனம் எப்பொழுது இறங்குகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முதலில் குறிப்பிட்ட சில மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கிப்லா, முதல் கிப்லா எது? பைத்துல் முகத்தஸ். ஷாம் நாட்டில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் தான் முஸ்லிம்களுக்கு முதல் கிப்லாவாக இருந்தது. சில மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை மாற்றி, நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுகுங்கள், உங்களுடைய கிப்லாவாக காபத்துல்லாவை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை மாற்றினான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தவங்க இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் அதை விட்டு காபத்துல்லாவை நோக்கி அவங்க தொழுக ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு, ஈமான் உள்ளவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையே இல்லை. முதல்ல நம்ம அங்க நோக்கி தொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. இப்ப நம்ம காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறதும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான். இது முஸ்லிம்களுக்கு, ஈமான் உள்ளவங்களுக்கு சாதாரண விஷயம். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டியது தானே, கேட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் ஈமான்ல பலகீனமானவங்க, ஈமான் இல்லாதவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாச்சு. எப்படி இவர் மாறுகிறார்? அப்ப யூதர்கள் ஒரு பக்கம் அவங்க விமர்சனம் பண்றாங்க, இவர்களுக்கு என்ன ஆச்சு?
பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களும் மதிக்கக்கூடிய இடம், யூதர்களும் மதிக்கக்கூடிய இடம், நசராக்களும் மதிக்கக்கூடிய இடம். இப்ப அதை நோக்கி தொழுகும் போது யாரும் பிரச்சனைக்கு வரல. இப்ப அதை விட்டுட்டு காபத்துல்லாவை நோக்கி தொழுகும் போது யூதர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவங்க பைத்துல் முகத்தஸ் விட்டுட்டு இப்ப காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னு விமர்சனம். நஸ்ராக்கள் அவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு அஸ்ஸ வஜல், அவன் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். இந்த ஆயத்துல அவன் என்ன சொல்றான்? நீங்க அதை நோக்கி தொழுகிறது சிறந்தது, இதை நோக்கி தொழுகிறது சிறந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் இப்போது நோக்கி தொழக்கூடிய அந்த திசை, அந்த கிப்லா சிறந்தது இல்ல. இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களே, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். அதை ஒட்டிதான் இந்த ஆயத்து இறங்குகிறது. இப்ப இந்த ஆயத்து யாருக்காக அருளப்பட்டது? முஸ்லிம்களை விமர்சனம் செய்யக்கூடிய யூதர்களுக்கும் நஸ்ராக்களுக்கும், இன்னும் ஈமானில் உறுதியாக இல்லாமல் தடம் மாறி சென்ற இந்த கிப்லா மாற்றத்தில் சில பேர் குழப்பத்துக்குள்ளானாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒவ்வொரு சம்பவத்திலையும் பலகீனமான சில நபர்கள் இஸ்லாத்தை விட்டு கழிவாங்க. மெஹராஜ்னு ஒரு விண்ணுலக பயணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேற்கொண்டார்களே, அதுல சில பேர் இஸ்லாத்தை விட்டு போனாங்க சோதனைக்குள்ளாகி. இப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்தவரை நம்முடைய ஈமான அவன் பரிசோதிப்பான். நான் நம்புறேன்னு சொல்லிட்டா அப்படியே ஏத்துக்கிற மாட்டான். அது உண்மையான நம்பிக்கையா சோதனை வச்சு, அந்த சோதனையில நம்ம ஜெயிச்சா நமக்கு அல்லாஹ்விட்ட அந்தஸ்து இருக்கு. இப்ப அப்படித்தான் இந்த கிப்லா மாற்றமும் ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைக்கிறான். நீங்க சட்டம் பேசுறீங்கல்ல, அது வேணும், அது சரி, இது சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுறீங்களே, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படையான முக்கியமான விஷயம் இருக்குதா? முத இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களிடத்துல இருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப சொல்றான் அல்லாஹ், லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. ஈமான் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யாமல், வெறுமனே அது சிறந்தது, இந்த திசை சிறந்தது என்று கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்கள் முகங்களை திருப்புவது நன்மை அல்ல. அது நன்மை அல்ல. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஈமான் வேணும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்தான் நன்மைக்குரியவர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்ப வேண்டும். வல் கிதாப், வேதத்தை நம்ப வேண்டும். வன் நபியின், நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுடைய உள்ளத்தை சரி பண்ணுங்க. நம்ம 1000 விஷயங்களை பேசுறோம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை பேசுறோம். ஆனா அந்த சட்டதிட்டங்களுக்கு மதிப்பு அல்லாஹ்விடத்துல அதுக்கு ஒரு மரியாதை எப்ப கிடைக்கும்னா, நம்ம உள்ளத்துல ஈமானோட அந்த சட்டங்களை கடைபிடிக்கும் போதுதான் அதுக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பே இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் வேணும். எத்தனையோ பேரு சட்டம் பேசுறாங்க, எத்தனையோ பேரு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் இல்ல. சில பேர் தங்களையும் மூமின்கள்னு சொல்லி கொண்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மக்களில் சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சில மக்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மையா? வமாஹும் பிமுமினீன், அவர்கள் உண்மையில் நம்பிக்கையாளர்கள் அல்ல. இப்ப நிறைய பேரு அவங்களுடைய நாவுகள்ல சொல்றோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின் என்று நம்முடைய நாவுகள்ல இது வெளிப்படுது. ஆனா உண்மையிலேயே நம்ம மூமின் தானா?
நாம முஸ்லிம் தானா? அதை யார் அறிவார்? அல்லாஹ் தான் அறிவார். சில பேர் சொன்னாங்க நாங்க மூமீன்கள் என்று, ஆனா அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் மூமீன்கள் கிடையாது. இப்படி சில பேரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சிலரை சொல்லி காட்டுறான். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள், இவர்கள் தான் உண்மையிலேயே மூமின்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்படி சில பேர் மூமின்னு சொல்றான், ஆனா அவன் மூமின் இல்ல. இப்படி சில பேர் அல்லாஹ் சில பேரை சொல்றான் இவங்க உண்மையான நம்பிக்கையாளர்கள். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ உண்மையான ஈமான் எது? நம்முடைய ஈமான் உண்மையானதா இல்லையா? அதை எப்படி பார்க்கிறது? அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல விளக்குகின்றான். முத ஈமான் நம்பிக்கை வேண்டும். இந்த ஆயத்துல அல்லாஹ் தொழுகையை சொல்றான், ஜகாத்தை சொல்றான், சபுர் பொறுமையை மேற்கொள்றத சொல்றான், தான தர்மங்களை செய்வதை சொல்றான், உடன்படிக்கை பிற மக்களோட நம்ம செய்யக்கூடிய உடன்படிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி காட்டுறான். இவ்வளவு விஷயங்களை சொல்றான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத அவன் சொல்றது எது அப்படின்னா, எது? ஈமான். நம்முடைய செயலை விட நம்முடைய கல்புடன் சம்பந்தப்பட்ட இந்த நம்பிக்கை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நம்முடைய ஈமான் அதுதான் நம்முடைய செயல்களை சீர்படுத்தும். நம்முடைய உள்ளத்துல ஈமான் கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க, சரியான ஒரு ஈமான் நம்முடைய கல்புகள்ல நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அது நம்மளை சிறந்த மனிதனாக உருவாக்கும். ஒரு மனிதனுடைய கல்பில் ஈமான் இல்ல அல்லது ஈமான் பலகீனமா இருக்குதுன்னா அவனுடைய கல்பு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்கள்ல நோய் இருக்கு. அப்ப ஈமான் அதிகமா இருந்தா அது ஒளி உள்ள உள்ளம், ஒளி நிறைந்த உள்ளம். ஈமான் குறைவாக இருந்தால் அது நோய் பிடித்த உள்ளம். இந்த ஈமான் என்பது அல்லாஹ் சில உதாரணங்களை அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஈமான்ங்கிறது வெளியில தெரியாது, மற்ற விஷயங்கள் வெளியில தெரியும். எது? இந்த தொழுகை, தான தர்மங்கள், நம்முடைய நேர்மை, வாக்குறுதி பேணுதல், இதெல்லாம் வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதற்கு முன்னதாக அல்லாஹ் முதன்மையாக சொல்லி காட்டுறானே ஈமான், அந்த ஈமான் வெளியில தெரியாது. அது எங்கதான் இருக்கும்? நம்முடைய கல்புக்குள், உள்ளத்துக்குள் தான் அது மறைந்திருக்கும். இது மாதிரி தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபத்தன், அல்லாஹ் நல்ல வார்த்தைக்கு, தூய்மையான வார்த்தைக்கு, ஷஜரத்தன் தொய்யிபஹ், நல்ல மரத்தை உதாரணமாக காட்டுகிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு உதாரணமா எதை காட்டுறான்? ஒரு மரத்தை உதாரணமாக காட்டுகிறான். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய அசல், வேர் பூமியில் ஆழ பிடித்திருக்கிறது. வ ஃபரஉஹா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்துடைய கிளைகள் வானில் பறந்து விரிந்திருக்கிறது. பூமியில் வேர் ஆழ பதிந்திருக்கிறது, கிளைகள் வானத்திலே பறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மரம் என்ன செய்யும்? து'தி உக்லஹா குல்ல ஹைனிம் பிஇذن ரப்பிஹா, தன் ரப்புடைய அனுமதியுடன் அந்த மரம் எல்லா காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட மரம்? சில மரங்கள் சீசன்ல தானே கனியை கொடுக்கும். ஆனா அல்லாஹ் உதாரணமா சொல்லக்கூடிய மரம் குல்ல ஹீன், எல்லா நேரத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மரத்தை அல்லாஹ் உதாரணமா சொல்லி காட்டுறான். அப்ப மரம், அதனுடைய வேர் வெளியில தெரியுமா? தெரியாது. அதனுடைய வேர் எங்க இருக்கும்? பூமிக்குள்ள மறைஞ்சு இருக்கும். ஆனா மரத்துடைய கிளைகள், அதனுடைய இலைகள்
அதனுடைய பூக்கள், அதனுடைய காய் கனிகள் எல்லாமே எங்க இருக்கும்? வெளியில இருக்கும். அல்லாஹ்வுடைய தீன், இந்த மார்க்கம் இந்த மரத்தை போலதான். மறைந்த விஷயங்களும் இங்கே இருக்கிறது, வெளிப்படையான விஷயங்களும் இருக்கின்றது. மறைந்த விஷயம் என்பது எது? நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஈமான். எப்படி ஒரு மரத்துடைய வேர்கள் இந்த பூமிக்குள் மறைந்திருக்குமோ, மறைந்திருந்தாலும் அதுதான் அந்த மரத்துக்கு அஸ்திவாரம், அதுதான் அந்த மரத்துக்கு அடிப்படை. அதுபோல்தான் நாம செய்யக்கூடிய வெளிப்படையான இந்த செயல்பாடுகள், அமல்கள், இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை எது? ஈமான். இப்போ ஒரு மரம் அதனுடைய வேர்கள் சரியாக பூமியில பிடிக்கலன்னு வைங்களேன், சரியா அந்த பூமிக்குள்ள அந்த வேர்கள் போகல, அந்த மரம் நிக்குமா? என்ன செய்யும்? சரிஞ்சிரும், பட்டு போயிரும். அல்லது நிக்கும், பட்டு போயிரும். ஒரு பெரிய மழை வந்தா, காத்தடிச்சா அந்த மரம் சரிஞ்சு போயிரும். இலைகளை கொடுக்குமா? இலைகளை கொடுத்து நிழலை நமக்கு தருமா ஒரு மரம்? வேர் போகாட்டினா வர. வேறு பிடிக்காத மரம் காய்களை கொடுக்குமா? அப்ப எந்த பலனும் அந்த மரத்திடத்திலே வராது. ஒரு மரத்திடத்தில் பிரயோஜனம், நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அதனுடைய வேர்கள் பூமியில் என்ன செய்யணும்? நல்ல ஊடுருவணும். அதே போலத்தான் அல்லாஹ் நம்முடைய ஈமானையும் வச்சிருக்கிறான். நம்முடைய உள்ளங்களில் இந்த ஈமான் உறுதியாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல் பிரதிபலன்கள், அதனுடைய பிரதிபலன், அதனுடைய வெளிப்பாடு வெளியில தெரியும். இப்ப நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நாணயமா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், தக்குவாவா இருக்கிறோம், ஒழுக்கத்தோட இருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும்னா எல்லாத்துக்கும் ஆணி வேறு எது? ஈமான். அந்த அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை, மறுமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, மலக்குகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, வேதத்தின் மீது, நபிமார்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மளை எல்லா நற்காரியங்களையும் செய்ய வைக்கும். ஆனா அந்த யூதர்கள்ட்ட இந்த ஈமான் இல்ல, நஸ்ராக்கள்கிட்ட ஈமான் இல்ல. ஈமான் இல்லாமல் நீங்கள் அந்த திசை சிறந்தது, இந்த திசை சிறந்ததுன்னு பேசுறீங்களே, உங்கள்கிட்ட ஈமான் இருக்குதா? ஈமான வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப நாமளும் உண்மையான மூமின்கள் ஆகணும்னா நம்மகிட்ட என்ன வேணும்? ஈமான். எல்லா அமல்களுக்கு முன்னால் நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வை உறுதியா நம்பணும். அல்லாஹ்வை நம்ம உறுதியா நம்பணும். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் அல்லாஹ்வை நாம் உணர வேண்டும். அவனுடைய அத்தாட்சியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமை இருக்கு, நான் மௌத்தா போயிருவேன். உலகத்துல எல்லாரும் மௌத்தா போயிருவாங்க. மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில அல்லாஹ் நம்மகிட்ட விசாரணை செய்வான். அதுக்கு தேவையான காரியங்களை இந்த உலகத்திலே நம்ம செஞ்சுக்கிறணும். இந்த நம்பிக்கை, சந்தேகம் வரக்கூடாது. இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதியணும். மலக்குமார்கள் என் வலது பக்கம் இருக்காங்க, இடது பக்கம் இருக்கிறாங்க. நான் உட்கார்ந்து இங்க நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த சபையிலே மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நான் பாவத்தை செஞ்சா ஒன்று விடாமல் அந்த பாவத்தை மலக்குகள் பதிவு செய்கிறார்கள். இந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கணும். இதை அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குருபா. செல்வத்தின் மீது ஆசை இருந்த போதும் அந்த செல்வத்தை உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் நன்மைக்குரியவர். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? செல்வத்தை பிறருக்கு நம்ம கொடுக்கணும். இதை ஏன் அல்லாஹ் இரண்டாவது சொல்றான்? செல்வத்தின் மீது ஆசை இருந்த போதும், எல்லா மனுஷனுக்கும் காசு பணத்துல ஆசை இருக்கும், அது இயல்பு. ஆதமுடைய மனிதனுடைய இயல்பாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். செல்வத்தை விரும்பாத மனிதன் உலகத்துல உண்டா? யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. மார்க்கம் அப்படி சொல்லல. விரும்பு, அது ஒரு ஹைர். அதை கொண்டு நீ நிறைய நல்லறங்களை செய்யலாம்.
அதனால வபுத்தகு மின் ஃபதுலில்லா, அது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய கிருபை, அதை நீங்கள் தேடுங்கள், அதை விரும்புங்கள், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். ஆனா அந்த செல்வத்தை மனிதன் இன்னும் கூட்டிக்கிட்டே போகணும் தான் நினைப்பான். மனிதனுடைய ஆசை. 1 கோடி வச்சிருந்தா அந்த 1 கோடி குறையணும்னு மனுஷன் நினைக்க மாட்டான். அந்த ஒன்றை என்ன செய்யணும், 2 ஆக்கணும். 1 லட்சம் இருந்தா அது 2 லட்சம் ஆகணும். இப்ப செல்வம் இருக்க இருக்க கூடணுங்கிறது தான் மனிதனுடைய ஆசை. செல்வம் குறைவதை மனிதன் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆனா அவன் ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய செல்வத்தை கொடுக்குறான், அதிகமாகணும்னு ஆசைப்படுற செல்வத்தை கொடுக்குறான்னா அவன் செல்வம் என்ன செய்யும், குறையுமா இல்லையா? குறையும். ஆனா அவனுக்கு நம்பிக்கை, மார்க்கம் சொல்லுது ஒரு செல்வம் உனக்கு குறையாது. நீ அல்லாவுக்காக தூய மனதோட நீ தர்மம் செஞ்சா மா நகச சதகத்தும் மின் மால், தர்மம் செல்வத்தை குறைக்காது. இப்ப இந்த நம்பிக்கையோட ஈமானோட அவன் செல்வத்தை கொடுக்கிறான்னா இவர்தான் நன்மைக்குரியவர். இப்ப நாம நன்மையை அடையணும், அல்லாஹ்விடத்துல உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஆகணும்னா நாம நிறைய காசு பணத்தை சேகரிச்சு வச்சிருக்கோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கானா அல்ஹம்துலில்லாஹ், அதை நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கிறது தான் ஈமான், அதான் இஸ்லாம். இந்த தர்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குறிப்பிட்டாங்க தெரியுமா? வஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் என்பது ஆதாரம், சான்று. புர்ஹான்னா என்ன? அது ஒரு சான்று அப்படின்னாங்க. ஏன் இதை சான்றுன்னு சொன்னாங்க? நம்முடைய ஈமான் உண்மையா இல்லையா அதுக்குரிய தெளிவான சான்றே இந்த தர்மம் தான். ஏன்னா தர்மம் என்பது துன்யா. அந்த துன்யாவை நம்ம இழக்கிறோம். எதுக்காண்டி இழக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக நம்ம இழக்கிறோம்னா அப்ப நம்முடைய ஈமான் உண்மையானது என்பதற்குரிய சான்றாக இந்த சதகா இருக்கின்றது. யாருக்கு கொடுக்கணும்? அல்லாஹ் ஒரு பட்டியலையே சொல்றான். முதலாவது யாரு? தவில் குருபா, உறவினர்கள். இப்ப நம்ம தான் நம்ம உறவினர்களை நம்ம பார்க்கணும். நம்முடைய உறவினர்கள்ல ஏழை எளியவர்கள் யாரு, கஷ்டப்படுறவங்க யாரு, தேவை உள்ளவர்கள் யாரு என்று பார்த்து அல்லாஹ் முதல் நபராக தவில் குர்பாவை தான் சொல்லி காட்டுறான். ஏழை உறவினர்களை தான் சொல்லி காட்டுறான். ஆனா இன்றைக்கு என்ன நடைமுறையில? உறவினர்களோட தான் பிரச்சனை, மனஸ்தாபங்கள், பேச்சுவார்த்தை இல்ல. யாரும் உறவினர்களுக்கு உதவி செய்வது கிடையாது. ஏன்னா உறவினர்கள் நம்மோடு பகைத்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகள் ஈடுபடுறாங்க, அதனால நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நெருங்கிய உறவினர் இருந்தார், மிஸ்தாஹ் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னவர்களில் இவரும் ஒருவர், தெரியாம சொல்லிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் மன்னிச்சாங்க. அவருக்கு முதல் தர்மம் பண்ணிட்டு வந்தாங்க, உதவி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த ஒரு காரியத்தை செஞ்சோனையுமே அல்லாஹ் மேல சத்தியமா இனிமே அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க எவ்வளவு தவறு செய்றீங்க, அதையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறானா இல்லையா? உங்களுடைய உறவினர் என்ன தவறு? பெற்றெடுத்த மகள் மீது அவதூறு, அப்படி ஒரு பாரதூரமான ஒரு அதனால அந்த குடும்பமே அழுதது. அப்படிப்பட்ட ஒரு கெடுதியை ஒரு உறவுக்காரர் செய்திருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோனையுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் என்ன மன்னிக்கிறத நான் விரும்புறேன், அவரை மன்னிச்சா அல்லாஹ் என்ன மன்னிப்பான்னா நான் அவரை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் என்ன விரும்புறான் தெரியுமா? நம்முடைய உறவினர்கள் நமக்கு நோவினை கொடுத்தாலும், பகைவர்களாக இருந்தாலும், அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை தேவையற்றவர்களா ஆக்கி வச்சிருக்கான்னா இந்த சூழல்லையும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறது அதிக நன்மைக்குரியது. இன்னும் சொல்ல போனா எந்த உறவுக்கு தர்மம் பண்றது நன்மை அதிகம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உறவினர்கள் நம்மை பகைத்து கொண்டிருக்கிறார்களோ, நம்மோட நல்ல ஒரு உறவுல இல்லாம பகைவர்களாக இருக்கிறாங்களோ,
அந்த உறவினர்களுக்கு உதவி செய்வது அது அதிக நன்மைக்குரிய ஒரு காரியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா நம்முடைய நோக்கம் பிரதிபலன் கிடையாது. நீ என்கிட்ட அன்பை காட்டினாதான் உனக்கு கொடுப்பேன், அது கிடையாது. எனக்கு அல்லாட்ட கூலி கிடைச்சா போதும். ஓ அன்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ்வுக்காக இதை கொடுக்குறேன், இதுக்கு பிரதிபலனா நீ எனக்கு நன்றியோட இருக்கணும். அதெல்லாம் நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்கள்ட்ட பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அது எங்களுக்கு வேண்டாம். இப்படித்தான் நல்லடியார்கள் அவங்களுடைய தர்மங்களை அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஏழை உறவினர்கள், தவில் குர்பா வல் யதாமா, அனாதைகள். அனாதைகள்னா யாரு? உம்மா வாப்பா இல்லாதவர்கள் அனாதைகள்ங்கிறாங்க. இப்ப எனக்கு உம்மா வாப்பா இல்ல, அப்ப நான் அனாதையா? கை கால் இல்லாதவங்களா? இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு உம்மா அப்பாலாம் மௌத்தா போயிட்டாங்க, அதனால அவங்கள அனாதை ஆயிருவாங்களா? அனாதைகள் எத்தாமா எத்தீம் அப்படிங்கிறவங்க யாருன்னா, தந்தை இல்லாத பருவ வயதை அடையாதவர்கள் தான் எத்தீம்கள். எத்தீம்கள்னா தாய் இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் அலம் யஜிதுக எத்தீமன், நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஆதரவளித்தான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீம்னா தாய் இருந்தாங்க, தாய் அதுக்கப்புறம் மூத்தா போனாங்க, ஆனா தந்தை இல்லாம இருந்தாங்க. இப்ப தந்தை இல்லாமல் அதே நேரத்துல பருவ வயதை அடையக்கூடாது. பருவ வயசுனா ஒரு 12-13 வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசை அடையாத இலையில இருக்கக்கூடியவங்க தான் எத்தீம்கள். ஒரு மனிதருக்கு 20 வயசு ஆயிருச்சு, அத்தாவும் இல்ல அம்மாவும் இல்லைன்னா அவங்க எத்தீம் கிடையாது, அவங்க எத்தீம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி எத்தீம்களுக்கு, ஏன்னா தந்தை தானே பொறுப்பாளர், அவர் தானே சம்பாதிப்பார். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பாளர் ஆதரவு இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? உதவி செய்யணும். எத்தீம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் நன்மைக்குரியவர். வல் மசாக்கின், மிஸ்கின்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் நன்மைக்குரியவர். இப்ப குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஏழைகள் 2 பேரால குறிப்பிடப்படுறாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம பார்த்தோம் சொன்னா ஏழைகள் 2 பெயர்கள்ல குறிப்பிடப்படுறாங்க. ஒரு பெயர் என்னன்னா மிஸ்கின் மசாக்கின், இன்னொன்னு ஃபகீர் ஃபுகரா. அப்ப ரெண்டுமே ஏழைகள் தான். ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஃபகீர்னா யாரு, மிஸ்கின்னா யாரு? வித்தியாசம் இருக்கு. ஃபகீர் மிஸ்கின், மிஸ்கின் என்பவர் யாருன்னு சொன்னா அவருக்கு சில தேவைகள் பூர்த்தி ஆயிருக்கும், ஆனா இன்னும் அவருடைய அடிப்படையான சில தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்கும். அதாவது தேவை உள்ளவர். மிஸ்கின் என்பவர் தேவை உள்ளவர். அவருக்கு சில தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கும், சில தேவைகள் பூர்த்தி அடையாம இருக்கும். அவர் தான் யாரு? மிஸ்கின். உதாரணமா அவர் அன்றாட சாப்பிடக்கூடியவரா இருப்பார், அன்றாட உழைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார், ஆனா அவருக்கு தங்குறதுக்கு ஒரு இருப்பிடம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி. அல்லது இருப்பிடம் இருக்கும், உணவு கிடைக்கும், ஆனா ஒரு நோய் நொடி வரும்போது மருத்துவம் செய்ய முடியாத நிலை இருக்கும். அல்லது கல்விக்காக படிக்க போகும்போது அந்த கல்விக்கு செலவிட முடியாத நிலை இருக்கும். இவங்கெல்லாம் மிஸ்கின்கள். ஆனால் ஃபகீர்கள் என்பவர்கள் மிஸ்கீனை விட ஏழ்மையானவர்கள். அவங்களுடைய முக்கியமான தேவைகளை உணவு கூட இல்லாமல், ஆடை கூட இல்லாத அளவுக்கு, இருப்பிடங்கள் இல்லாத அளவுக்கு அவங்க மிகவும் கஷ்டப்படக்கூடியவங்க தான் யாரு? ஃபகீர்கள். அப்ப இந்த மாதிரி தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். வல் ஃபுகரா வல் மசாக்கீன் வபுன சபில், வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர்களுக்கு உதவி பண்ணும். வழிப்போக்கர்கள் யாரு? வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, வந்த இடத்துல அவங்களுக்கு செல்வம் இல்லாம போயிடும். அந்த காலத்துல நிறைய இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை யாரும் பெரும்பாலும். ஏன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்க நம்ம பணத்தை கொண்டு போயிடுறோம். அப்படி ஒரு சூழல் வந்து அவங்க வழிப்போக்கர்கள். அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். வஸ்ஸாயிலீன், கேட்கக்கூடியவர்கள். வஃபிர் ரிகாப், அடிமையா இருக்கிறவங்களை விடுதலை பண்றது. இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு யார் தர்மம் செய்யறாரோ, செல்வத்தை கொடுக்கிறாரோ, அவர் தான் நன்மைக்குரியவர். ஏன் அல்லாஹ் இதை சொன்னா?
இந்த யூதன்ட்டெல்லாம் இந்த பண்பே இல்லை, இந்த தர்மம்ங்கிற பண்பே இருக்காது. யார் அதிகமா முஸ்லிம்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இந்த தர்மம்ங்கிற சிந்தனையே இல்லை. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் தான் நன்மைக்குரியவர். இப்போ உண்மையான மூமினுடைய பண்பு என்ன? தொழுகையை நிலைநாட்டணும். தொழுக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகணும்? நம்ம ஐவேளை நம்ம தொழுகணும். இந்த ஐவேளையில அதிகமாக மக்கள் தவற விடக்கூடிய தொழுகை என்ன தொழுகை? ஃபஜர் தொழுகை. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இன்னொரு தொழுகை இருந்துச்சு, 2 தொழுகை, ஃபஜர், இஷா. ஏன் தெரியுமா? இந்த 2 தொழுகையில தான் அவங்க தூங்குவாங்க. ஃபஜர் நமக்கு தெரியும், அது எல்லாரும் தூங்குற நேரம். இஷா என்ன? அவங்க உழைப்பாளிகள், விவசாயிகள், உழைச்சிட்டு மகரிபு தொழுதுட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டயர்ட் ஆயிருவாங்க, தூக்கம் வந்துரும். நம்மள மாதிரி 10 மணி 11 மணி எல்லாம் முழிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப அடுத்து அவங்க முழிச்சு தாமதிக்கிறது எதுக்குன்னா இஷா தொழுகைக்கு தான். அதனால நிறைய பேர் இஷா தொழுகைக்கு வரமாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களை பாக்குறோம், ஹதீஸ்ல அவங்க நபி அவர்களோட ஜமாத்தோடு பள்ளிவாசல்ல தொழுகணுங்கிறதுக்காக அவ்வளவு களைப்பாக இருந்த போதிலும் சஹாபாக்கள் கூட்டமாக பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நபி வரும்போது அவங்க எல்லாரும் களைப்புல அவங்களுடைய தலைகள் தூக்கத்தால் அசைந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இதை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? இப்ப பள்ளிவாசல் உட்காந்து தூங்கி இருக்காங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா மார்க்கமே என்ன சொல்லுது? அயர்ந்து படுத்து தூங்குனா ஒழு முறியும். அதே நேரத்துல நம்மளை அறியாம அமர்ந்த நிலையில ஒரு தூக்கம் தூங்குவோம் இல்லை, அந்த சிறு தூக்கத்தால ஒழு முறிய. இப்ப சஹாபாக்கள் அவங்களுக்கு தூக்கம், அவ்வளவு தூக்கம் இருக்கு, ஆனாலும் அதை அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா எதுக்காண்டி உட்கார்ந்து இருந்தாங்க? இஷா தொழுகைக்கு. இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. தொழுகை என்பது அவங்களுக்கு உயிரை விட மேலானது, குடும்பத்தை விட மேலானது, சாதாரண விஷயம் இல்லை. இத அன்றைக்கு இருந்த குஃபார்கள் நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு. இந்த அச்ச நேரத்துல போர்க்காலத்துல தொழுகக்கூடிய முறைகளை பத்தி குரான்ல அல்லாஹ் சில ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். நம்ம நார்மலா தொழுகிற மாதிரி எல்லாம் கிடையாது. போர் நேரத்துல அல்லாஹ் சில சலுகைகளை வழங்கி வித்தியாசமான ஒரு முறையில அந்த தொழுகை நமக்கு சலுகையாக கொடுக்கறான். ஆனா அது எப்ப இறங்குச்சு தெரியுமா? அந்த போர் நேரத்தில் சலுகை முறையில் தொழக்கூடிய அந்த தொழுகை எப்போது இறங்கியது? ஒரு போர்க்களத்துல சஹாபாக்கள் போருக்கு தயாரா இருக்கிறாங்க, குஃபார்கள் இங்க நிக்கிறாங்க, அசர் நேரம் நெருங்கிருச்சு. இந்த நேரம் பார்த்து சஹாபாக்கள் தொழுகிறாங்க. அப்ப இந்த குஃபார்கள் பேசிக் கொள்கிறார்கள், இப்போது ஒரு தொழுகை வரும், அசர் தொழுகை. அந்த தொழுகை இந்த முஸ்லிம்களுக்கு அவர்களின் குடும்பத்தை விடவும் அவர்களின் செல்வத்தை விடவும் விருப்பமானது. காசு பணத்தை விட குடும்பத்தை விட இந்த தொழுகையை அவங்க நேசிப்பாங்க. அந்த தொழுகு வரும்போது அவங்க தொழுவாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம அவங்க மேல தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யாரு? குஃபார்கள். அவன் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்க? இந்த சஹாபாக்கள் தொழுகையை எவ்வளவு நேசிப்பாங்க. இந்த நேரத்துலதான் அல்லாஹ், மூமின்களே நீங்க மற்ற நேரத்துல தொழுகிற மாதிரி போர் நேரத்துல தொழுகாதீங்க, உங்களுடைய தொழுகைகளை நீங்க இப்படி மாத்தி அமைச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப சஹாபாக்கள் ஃபஜர் தொழுகையில கலந்துக்குருவாங்க, இஷா தொழுகையில கலந்துக்குருவாங்க. எல்லா தொழுகைக்கும் ஜமாத்தோட பள்ளி வாசல் நிரம்பி இருக்கும். நபிசுல்லாஹுடைய காலத்துல பள்ளி மஸ்ஜித் நிரம்பி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மரண வேளையில கூட நபி அவர்கள் திரைய விலக்கி பார்க்கறாங்க. தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த தோழர்கள் பள்ளியை நிரப்பி ஜமாத் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் மரண நேரத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அந்த ஈமான் இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், நயவஞ்சகர்களுக்கு மிக கடினமான தொழுகை எது? ஃபஜர் தொழுகை, இஷா தொழுகை. இந்த 2 தொழுகைக்கு அவங்க வரமாட்டாங்க, எப்பயாவது அரிதா வருவாங்க. இப்ப நம்முடைய நிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த ஜமாத்துல எப்படி இருக்கணும்?
தொழுகையில எப்படி இருக்கிறோம்? அகாம் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்? தொழுகையை நிலை நிறுத்துபவர். இப்ப தொழுகை என்பது ஒரு நேரத்துல நம்ம செஞ்சுட்டு போறது கிடையாது. அத கடைசி வரைக்கும் நம்ம அதுல குறைபாடுகள் இல்லாம நம்ம சரி பண்ணி பாதுகாத்து பாதுகாத்து பேணி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் தொழுகையை நிலை நாட்டுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப தொழுகைங்கிறது மிக முக்கியமான ஒரு அடையாளம். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களில் ஃபஜர் தொழுகைக்கு வராதவர்கள் நயவஞ்சகர்களாக பார்க்கப்பட்டார்கள். எங்க சமூகத்துல ஃபஜர் தொழுகைக்கு ஒருவர் வராவிட்டால் அது அவருடைய ஈமானுடைய குறைபாடாக பார்க்கப்பட்டது. யார் முனாஃபிக்கீன்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அந்த கோளாறு வந்துச்சு. ஆனா மற்ற மக்களிடத்துல அந்த குறைபாடு வரலங்கிறத சஹாபாக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நன்மைக்குரியவர். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது. உடன்படிக்கை செய்யும் போது அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்கள். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மற்ற விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய ஹக்கோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஹக்க அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான். அடுத்து என்ன சொல்றான்? அடியார்களோட நமக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? அடியார்களோடு உள்ள தொடர்பு. பிறரிடத்தில் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு உடன்படிக்கை. இப்ப கணவன் மனைவி வாழ்க்கையில அவங்க என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குறோம், கடன் கொடுக்கிறோம், வியாபாரம் செய்யறோம், பொருள் எடுக்கிறோம், பொருளை கொடுக்கிறோம். இது மாதிரியான கொடுக்கல் வாங்கல்ல எல்லாம் சொன்ன வார்த்தையை நம்ம பேணணும், செஞ்ச உடன்படிக்கைப்படி நம்ம நடக்கணும். இவங்க தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். உலாயிக அல்லதீன ஸதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் பயபக்தியாளர்கள். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட தொழுகை கூட இருந்துரும். தொழுகை இருக்கும், தர்மம் எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த விஷயம் இருக்கே அது ரொம்ப பலகீனமா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுறது இல்லை, காப்பாத்துறது கிடையாது. உடன்படிக்கை செஞ்சா அந்த உடன்படிக்கை மீறி நடக்கிறது. ஆனா தாடி வச்சிருப்போம், இது வரைக்கும் தாடி தொப்பி இஸ்லாமிய வெளிப்படையான அடையாளங்கள்லாம் இருக்கும். ஆனா நாக்கு சுத்தம் இல்ல, பொருளாதார விஷயத்துல ஒரு நம்பிக்கை இல்ல. கடன் வாங்கினா கடனை கொடுக்கணும். இன்னைக்கு என்னது, கடன் கொடுத்தவங்க எல்லாம் ஏன் இவனுக்கு கடன் கொடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு கடனை வாங்கினவங்க நடந்துக்கிறாங்க. அப்ப நம்ம சமூகத்திலையும் இப்படி இருக்கிறத பாக்குறோம். இப்ப வியாபாரம் சொல்லி பொருளாதாரத்தை வாங்கிட்டு அது அமானிதமான வாங்கின பொருளை அமானித மோசடிகள் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது நம்ம தாடி வளர்க்கிறது, நம்முடைய வெளித்தோற்றத்தை அழகா வச்சுக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் நாணயமும் நேர்மையும் பேணுவது. அதனாலதான் அல்லாஹ் இங்க உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்கள், உடன்படிக்கை நிறைவேற்றணும். சில மனிதர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு ரூபாவை கொடுத்தா கூட திருப்பி வாங்க முடியாது. சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர்ட்ட பெரிய அளவுக்கு சொத்தை கொடுத்திருப்போம், ஆனா அவங்க கரெக்டா கொடுத்துருவாங்க. இப்ப நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி உடன்படிக்கை செஞ்சாங்க, நம்பிக்கையா நடந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல ஏன் அந்த நம்பிக்கை குறையுது? நம்பிக்கை என்பது தானே இஸ்லாம். நாணயம், தக்குவா, ஈமான் நம்ம பேசுறோம், அதெல்லாம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல இருக்குதா நம்ம கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு உருக்கு சட்டைகள் தேவைப்படுது. சஃப்வான்கிற ஒரு யூதன், அவன் நிறைய கவசங்களை வச்சிருக்கான். அப்ப அவன்கிட்ட கேக்குறாங்க, நீ வாடகைக்கு தருவியா? அப்ப சஃப்வான் அந்த யூதன் சொல்றான், நீங்க மதீனாவுடைய ஜனாதிபதி, நீங்கள் தான் மன்னர். இப்ப நீங்க என்கிட்ட வாங்கிட்டு அது எல்லாத்தையும் திருப்பி தராம நீங்களே வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? இது திருப்பி தரக்கூடாதுங்கிற அடிப்படையில என்கிட்ட வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்கிட்ட வாங்கின மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துருவோம். உனக்கு விருப்பம்னா கொடு, இல்லாட்டினா வேண்டான்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வச்சு அந்த யூதன் கொடுத்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லாவற்றையும் யூதன்ட்ட திருப்பி ஒப்படைச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஒப்படைக்காம இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட வலிமை இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம கடைபிடிப்போம். யூதனா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம நேர்மையா தான் நம்ம நடக்கணும். இப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை. பத்ரு போர்க்களத்துல சில பேர் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அப்ப குறைஷிகள் அவங்கள வழிமறிச்சு, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உதவி செய்ய போறீங்களா, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக போரிட வர்றீங்களா, இல்ல நாங்க சும்மாதான் மதீனாவுக்கு ஒரு வேலையா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இப்படி குறைஷிகள் எங்கள்கிட்ட கேட்டாங்க, அவங்ககிட்ட நாங்க பொய்ய சொல்லிட்டு வந்துட்டோம், ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், இந்த போர்ல உங்களோட சேர்ந்து போரிடுறோம் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நஃபி பி அஹதிஹிம், அவர்களோட செஞ்ச உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம், அல்லாஹ்ட்ட நம்ம உதவி தேடுவோம், நீங்க போர்ல கலந்து கொள்ளாதீங்க, திரும்பி போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இப்ப பத்ர் போர்க்களத்துல ஆட்கள் கம்மி, ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உடன்படிக்கை என்பதுங்க எந்த அளவுக்கு அவங்க கடைபிடிச்சிருக்காங்க என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டி கடைசியா ஒரு தன்மையை சொல்லி காட்டுறான். அது என்ன? வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வத்தர்ரா, துன்பங்கள் நோய் நொடிகளின் போது பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் சந்தோஷமா இருக்கும்போது அல்லாஹ்ன்னு சொல்றோம். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா, யா அல்லாஹ் என்ன ஏன் அல்லாஹ் கஷ்டப்படுத்துற, நான் நல்ல தொழுகத்தானே செஞ்சேன், நான் உன்னுடைய கடமையில என்ன குறை வச்சேன், எனக்கு எதுக்கு இவ்வளவு துன்பம் வருது கேட்கக்கூடாது. இப்ப இறுதியாக இந்த ஆயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக சொல்லி காட்டுகிறான். துன்பங்களில் துயரங்களில் அவர்கள் சபர் செய்வார்கள், பொறுமையை மேற்கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அல்லாஹ் அதிகமான சோதனைகளை கொடுத்தான். அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவர்களுடைய அந்த 7 பிள்ளைகளில் 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தை, இந்த 7 பிள்ளைகளில் 6 குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க உயிரோடு இருக்கும்போதே மௌத்தா போனாங்க. ஒரே ஒரு குழந்தை யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு மௌத்தா போனாங்க. இப்ப எவ்வளவு துன்பம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் அவங்க என்ன செய்யல, சொல்லல. நோய், எதிரிகளால் வசைபாடப்படுவது, எதிரிகளால் அடிக்கப்படுவது, இப்படி பல விதங்கள்ல தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிச்சான். அவங்க எல்லாத்துலயும் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக சபர் செஞ்சு பொறுமையாளியா வாழ்ந்தாங்க. அதே மாதிரிதான் நமக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வரக்கூடிய துன்பங்களில் நாமும் பொறுமையை மேற்கொள்ளணும். ஆக இந்த தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், உலாயிக அல்லதீன ஸதகு, இவர்கள்தான் உண்மையாளர்கள், வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் தக்வா உள்ளவர்கள், பயபக்தியாளர்கள். அல்லாஹுல் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்மைக்குரிய மக்களாக, உண்மையான நம்பிக்கையாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.